கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை கவனிக்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலிருந்து. தாவீது சவுலோடு பேசி முடித்த பிறகு அரசபையில் உள்ள அனைத்து முக்கிய பிரமுகர்களுடன் பேசி அறிமுகம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி சவுலின் அரசபையில் உள்ளவர்களிடம் பேசுகிற பொழுது தாவீதுக்கும் சவுலின் மகனாகிய யோனாத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது, ஒருமித்து இருந்தது என்றால் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசமும் பயபக்தியும் தைரியமும் வைராக்கியமும் தயவாய் பிறரிடத்தில் இருப்பது இது போன்ற நற்குணங்கள் ஒத்து போகிறதால் அவர்கள் ஆத்துமா ஒன்றாய் இசைந்திருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். தாவீதின் வருகை சவுலுக்கும் அரசபையில் உள்ள அனைவருக்குமே தெய்வீக சமாதானம் உண்டென்று உணர்ந்திருக்க வேண்டும். அதனால்தான் சமாதானத்தை உணர்ந்த சவுல் தாவீதை அவன் தகப்பன் வீட்டிற்கு அனுப்பாமல் அவனோடு வைத்து கொண்டிருந்தான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். யோனத்தான் போர்த்தி கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். தாவீது சவுல் அனுப்புகிற எல்லா இடத்திற்கும் போய் புத்தியோடு நடந்து கொள்வதால் தாவீதை எல்லா மனுஷர்களுக்கு மேலாக ஒரு அதிகாரியாக நியமிக்கிறான். தாவீது எல்லாருடைய கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பாக பிரியமாய் இருந்தான். தாவீது கோலியாத்தை கொன்றுவிட்டு திரும்பி வந்த பின்பு ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களில் இருந்து ஆடலும் பாடலுடனும் புறப்பட்டு மேல தாளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாக ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகிற பொழுது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். இந்த பாடலில் உள்ள வரிகளின் அர்த்தத்தால் சவுல் மிகவும் மனம் வருத்தத்திற்கும் மிகுந்த எரிச்சலுக்கும் காரணமாக இருந்தது. தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள். தாவீதுக்கு என்ன குறை உண்டு? ராஜபாரம் மட்டுமே குறைவாய் உண்டென்று எண்ணி அந்த நாள் முதற்கொண்டு தாவீதின் நிமித்தம் அவன் மேல் பொறாமை உண்டாயிற்று. சவுலுக்கு தாவீதின் மீது பொறாமை வந்த மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கியது. அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து தாவீதை தன்னோடு இருக்க வேண்டாம் என்று எண்ணி 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அதனால் சவுலை பார்க்கிற சந்தர்ப்பங்கள் தடைப்பட்டதால் தாவீது ஜனங்களண்டைக்கு போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. தாவீது தான் செய்கிற செயல்கள் எல்லாவற்றிலும் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேல் ஜனத்தாரும் யூத ஜனங்களுமாக எல்லோரும் தாவீதை சிநேகித்தார்கள். 1000 பேருக்கு அதிபதியானதினாலே ஜனங்களை பார்க்க போகிறதும் விசாரிக்கிறதுமாய் இருந்ததால் சென்ற இடமெல்லாம் நல்ல சிநேகத்தையும் நற்பெயரையும் சம்பாதித்தான். அனைவரும் அவனை சிநேகித்தார்கள் என்று பார்க்கிறோம். தாவீதோடு கர்த்தருடைய கரம் இருக்கிறதென்றும் எல்லா காரியத்தை ஞானமாய் செய்கிறதினாலே சவுலுக்கு தாவீதின் மீது பொறாமை வந்தது. அதனுடைய விளைவாக என் கைகளால் அல்ல பெலிஸ்தர்களின் கைகளினால் தாவீதுக்கு பொல்லாங்கு நடக்கட்டும் என்று
தாவீதினிடத்தில், என்னுடைய மூத்த மகளை உனக்கு மனைவியாக்கிக் கொள், அவள் பெயர் மேரா, நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். அதற்கு தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். சவுலின் மூத்த மகளாகிய மேராப் தாவீதிற்கு கொடுத்து மணமுடிக்கும் காலம் வந்தபோது அவள் மேகோலாத் பட்டணத்தானாகிய ஆதரியேல் என்பவனுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். சவுலின் மகளாகிய மீகாள் தாவீதை நேசித்தால், அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது சவுலுக்கு சந்தோஷமாக இருந்தது. மீகாள் தாவீதுக்கு கன்னியாய் இருக்கவும், பெலிஸ்தர்கள் தாவீதுக்கு ஏதாவது தீங்கு நடக்க வேண்டும் என்பதற்காக என் மகளை அவனுக்கு கொடுப்பேன் என்று எண்ணினான். சவுல் தாவீதினிடத்தில் வந்து, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்றான். சூதும் துர்குணமும் நிறைந்தவனாய் சவுல் தன் ஊழியக்காரர்களிடத்தில், நீங்கள் தாவீதோடு இரகசியமாய் பேசுங்கள், அது என்னவென்றால், ராஜா உன்மீது பிரியமாக இருக்கிறார் என்றும் அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும் உம்மை சிநேகிக்கிறார்கள் என்றும், தாவீதாகிய நீ சவுல் ராஜாவுக்கு மருமகனாவது நல்லது என்றும் சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு கற்பித்தான். சவுலின் ஊழியக்காரர்கள் சவுல் கற்பித்தபடியே தாவீதின் காதில் கேட்கும் விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தாவீது, நான் ராஜாவிற்கு மருமகனாகிறது சாதாரண விஷயமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன். தாவீதின் உள்ளுணர்வையும் அவன் சவுலின் ஊழியக்காரர்களிடம் சொன்ன எல்லாவற்றையும் சவுலிடம் போய் ஒப்படைக்கிறார்கள். அப்போது சவுல், ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கைகளினால் மரணத்தை வரப்பண்ணுவதே சவுலின் தந்திரமும் குறிக்கோளாகவும் இருந்தது. சவுலின் ஊழியக்காரர்கள் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது, ராஜாவுக்கு மருமகனாகிறது தாவீதுக்கு பிரியமாய் இருந்தது. திருமண நாளை குறித்து அந்த நாட்கள் வருகிறதற்கு முன்பதாக தாவீது எழுந்து தன்னுடைய மனுஷர்களை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தர்களிடத்திலே போகிறான். அங்கே பெலிஸ்தர்களில் 200 பேரை வெட்டி அவர்களுடைய நுனித்தோள்களை கொண்டு வந்து, நான் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு என்று சொல்லி எண்ணி அவனிடத்திலே செலுத்துகிறான். ராஜாவாகிய சவுல் தாவீதிடம் கேட்டது 100 நுனித்தோள்கள். ஆனால் தாவீதோ தன்னுடைய மாமனாரை மகிழ பண்ணும்படிக்காக 200 நுனித்தோள்களை கொண்டு வந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை தாவீதுக்கு மனைவியாக விவாகம் பண்ணி கொடுத்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் அறிந்து கொண்டான். சவுலின் மகளாகிய மீகாலும் தாவீதை நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்தான். சவுல் உயிரோடு இருக்கும் நாள் வரை தாவீதுக்கு சவுல் சத்துருவாகவே இருந்தான். பெலிஸ்தர்களுடைய பிரபுக்கள் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் வருகிற பொழுதெல்லாம் தாவீது சவுலின் ஊழியக்காரர்களை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். தாவீதின் பெயர் கனம் பெற்றது. வேத பாடத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.